Welcome to online class of theme 6th Maths chapter 3 perimeter and area, page number 41, example 4. Find the length of a rectangular blackboard whose perimeter is 6 meter and breadth is 1 meter னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் எவ்வளோன்னா 6 meters கொடுத்துட்டாங்க ரெக்டாங்கிளுக்கு. ஓகே, ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் 6 meters and breadth is 1 meter. லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நம்மளுக்கு என்ன தெரியும்? பெரிமீட்டர் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னென்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 into L plus B யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஈக்குவல் டு 2 into நம்ம வந்து L தெரியாது. ஓகே, L வந்து அப்படியே போட்டுக்கணும். B வந்து 1 meter கொடுத்துட்டாங்க, 1 meter. ஓகே, யூனிட்ஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க 6 meters. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் பிளேஸில் 6 meters போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 2 into L plus B வந்து 1 meter கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ 6 இங்கே வந்து 6/2 ஈக்குவல் டு இந்த 2 இங்கே இறக்கிக்கிறோம். ஈக்குவல் டு L plus 1 ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா நம்மளுக்கு வந்து என்ன 3 meters. 3 ஈக்குவல் டு L plus 1. ஓகே, ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. 3 இந்த L plus 1 வந்து இல்லைன்னா அகெயின் இன்னொரு ஸ்டெப் போட்டுக்கோங்க. 3 ஈக்குவல் டு L plus 1. ஸோ இந்த 1 வந்து இந்த பக்கம் வரும்போது -1 ஆகிடும் ஈக்குவல் டு L. அப்போ 3 minus 1 என்ன 2 L. therefore L ஈக்குவல் டு 2 meters. ஓகே, நம்ம வந்து L ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2 into L plus B யூனிட்ஸ். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு இஸ் கிவன் 6 meters ஈக்குவல் டு 2 into L plus B என்ன 1 meter 1. ஓகே, L plus 1 இது அப்படியே வச்சுக்கோங்க. 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 ஈக்குவல் டு L plus 1. ஸோ இந்த +1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -1 ஆகிடும். இப்படி டிவிஷனில் இருக்கும்போது தான் இது வந்து டிவிஷனில் வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது டிவிஷனில் வந்துடும். +1 -1 இருக்கு. +1னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -1 ஆகிடும். இதுவே இங்கே -1 வந்ததுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது +1 ஆகிடும். therefore L ஈக்குவல் டு 2 meters. therefore length of the backboard equal to length of the blackboard equal to is 2 meters. ஓகே, இதுதான் ஆன்சர். இந்த மீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5, பேஜ் நம்பர் 41. this for example 5, find the side of a square shape postal stamp of perimeter 8 centimeter. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, சைடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலானா 4s. இப்போ நோட்டில் போடலாம். இப்போ நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா எக்ஸாம்பிள் 5, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4s யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு 4s யூனிட்ஸ். நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 8 centimeter கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 4s யூனிட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம சைட் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் எஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு 8 divided by 4 ஈக்குவல் டு எவ்வளோன்னா 1 4s are 4, 2 4s are 8. therefore எஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்கிறதால வர ஆன்சரும் வந்து நம்ம சென்டிமீட்டரில் எழுதணும். therefore side equal to 2 centimeters. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபைண்ட் த சைட் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டல் ஸ்டாம்ப். ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப்பு ஸ்கொயர் ஷேப்டு. ஓகேவா, இது ஃபுல் பெரிமீட்டர் வந்து 8 centimeter கொடுத்துட்டாங்க. நம்ம எஸ் இந்த எஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓகேவா, ஒரு ஷேப் போஸ்டல் ஸ்டாம்ப்பு 8 centimeters. ஓகே, பெரிமீட்டர். இந்த எஸ் சைடு இதுதான் சைடு. இந்த எஸ்ஸை நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பெரிமீட்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன 4s யூனிட்ஸ். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன 8 centimeter given.
அப்போ நம்ம S4 1 2 இந்த ஃபிகரில் 1 2 3 4 ஸோ 4 S யூனிட்ஸ். ஸோ நம்ம S ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 8 divided by 4 equal to S. Therefore S equal to 2 centimeters. Okay. Next example 6. Example 6, find the side of the equilateral triangle of perimeter 129 centimeters. So perimeter of equilateral triangle. Equilateral triangle all sides equal. இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறீங்கன்னா இதில் என்னென்னா இது ஏ இது ஏ இது ஏ. ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ A plus A equal to 3A units. This is the perimeter of triangle. Okay, perimeter of triangle வந்து A plus A equal to 3A units. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, perimeter is given. என்னென்னா perimeter of the equilateral triangle equal to 129 centimeter. Okay, triangle ஃபுல்லாக எழுதிக்கோங்க, இல்லை எல்இ triangle. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க எக்ஸாமில் எழுதும்போது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் equal to 129 யூனிட்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், A plus A perimeter of a triangle equal to 129 units. Perimeter of the equilateral triangle formula is இது. ஸோ அப்போ என்ன, 3A equal to 129. அப்போ A என்ன, நம்ம A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, 129 divided by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், இல்லை டிவைட் பண்ணி பாருங்கள். 129 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 3s are 12, balance 9, and then 3 3s are 9, 0 equal to 43. Therefore A equal to 43 centimeter. Therefore என்ன கேட்டிருக்காங்க, find the side of the equilateral triangle of perimeter 129 centimeter. So perimeter என்ன 129 side of, therefore side of the equilateral triangle ஃபுல்லாக எழுதிக்கோங்க. A equal to 43 centimeters. Okay, perimeter of the rectangular triangle என்ன, 3A units. 3A, that is A plus A. இது வந்து 129 கொடுத்துட்டாங்க, நம்ம A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ A ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு A plus A இது டிவைடட் பைன்னு வந்துடும். So therefore side of the equilateral triangle is 43 centimeters. Okay, next 7th one, example 7. Example 7, Tendril, Tharani and Thanam are given a thread piece each of length 12 centimeters. 3 பேருக்கும் ஒரு த்ரெட்டு கொடுக்குறாங்க 12 centimeters. ஒருத்தவங்களை வந்து ரெக்டாங்கிள் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க, அண்ட் ட்ரையாங்கிள் பண்ண சொல்கிறாங்க. தனம்க்கு வந்து ட்ரையாங்கிள், தாரணிக்கு வந்து ஸ்கொயர், அண்ட் தென்றலுக்கு வந்து ரெக்டாங்கிள். ஸோ ஹவு மெனி வேஸ், எத்தனை வேஸில் அவங்க பண்ணலான்னு ஸோ போடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7, இப்போ பாருங்கள் தென்றல். இப்போ ஒரு 3 இது கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு இது வந்து த்ரெட்டு வந்து தென்றலுக்கு, அண்ட் இன்னொரு த்ரெட் வந்து தாரணி, அண்ட் இன்னொரு த்ரெட் வந்து தனம்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தென்றலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பண்ண சொல்கிறாங்க. தென்றல் வந்து ரெக்டாங்கிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹவு மெனி வேஸ் பண்ணலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்னென்னா லென்த்து, இது வந்து 12 சென்டிமீட்டர் லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 12 சென்டிமீட்டர், இதுவும் 12 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு இவங்க ரெக்டாங்கிள் பண்ணுறதால இதோடைய ஃபார்முலா என்ன, 2 × L + B ஈக்குவல் டு 12. ஸோ L + B ஈக்குவல் டு 12/2 ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 6 சென்டிமீட்டர்ஸ்னால் என்னென்னா the possible pairs என்னென்னா the possible pairs of measures whose sum is என்ன போட்டுருக்கு, whose sum is 6னா என்னென்னா 5,1ன்னு போடலாமா, இன்னொன்று என்ன ஆட் பண்ணால் 6 வரணும், அண்ட் 4,2. இப்போது ரெக்டாங்கிள் போடுங்க. இப்போ ரெக்டாங்கிள் வந்து எப்படி போடலான்னா 5
1. ஓகே, இது 5 சென்டிமீட்டர்ஸ், இது 1 சென்டிமீட்டர். இன்னொரு ரெக்டாங்கிள் என்ன 4, 2. ஓகே, இது 4 சென்டிமீட்டர்ஸ், இது 2 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் வேறு இது அப்போ என்னென்னா 2 வேஸில் பண்ணலாம். அப்போ தென்றல் கேன் மேக் அ ரெக்டாங்கிள் இன் 2 வேஸ், 2 இதில் பண்ணலாம். இப்போ என்னென்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எழுதிக்கோங்க, ஃபார்முலா போடுங்க, இது டிவைட் பண்ணி இந்த 2 வந்து டிவிஷனில் வந்துடும் 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 2 இதுவாக பண்ணலாம். அப்போது 2 வேஸில் பண்ணலாம். தென்றல் கேன் மேக் அ ரெக்டாங்கிள் இன் 2 வேஸ். ஓகே, இப்போ இது வந்து தென்றல் தான் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் எப்படி 2 வேஸில் எப்படி போடலான்னா, ஷி கேன் மேக் அ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த். ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் எப்படி பண்ணலான்னா, லென்த் வந்து LENGTH, length 5 centimeters and breadth 1 centimeter. ஒரு rectangle length 5 centimeters and breadth is 1 centimeter. ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள். அண்ட் இன்னொரு ரெக்டாங்கிள் என்னென்னா லென்த்து வந்து 4 centimeters and breadth is 2 centimeters. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள். அப்போது ஷீ கேன் மேக் அ ரெக்டாங்கிள், இப்படி எழுதிக்கோங்க, ஷீ கேன் மேக் அ rectangle of length 5 centimeters, breadth 1 centimeter and length 4 centimeters, breadth 2 centimeters. நெக்ஸ்ட் என்ன, தாரணி கொடுக்குறாங்க. தாரணிக்கு ஒரு ரோப் கொடுக்குறாங்க, அதுவும் 12 சென்டிமீட்டர். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறான். ஃபஸ்ட்டு தென்றல் வந்து ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட்டு தாரணி வந்து ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்லா லென்த்துமே என்னென்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எல்லா லென்த்துமே வந்து என்னென்னா 12 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஸ்கொயர் என்ன 4A, தட் இஸ் 4Sன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். therefore S equal to 12/4 equal to 3 centimeters. 3 centimetersனால் ஒரே இதில் தான் வரும். ஸோ ஸ்கொயர்னால் 4 சைடுமே ஈக்குவல். ஸோ ஒரு வே தான் இருக்கும். ஸோ இது 3, இது 3, இது 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போது தாரணி எப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹென்ஸ் தாரணி கேன் மேக் அ ஸ்கொயர் ஒன்லி 1 square of side 3 centimeters. தாரணி கேன் மேக் only 1 square of side 3 centimeters. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் வந்து தென்றல் ரெக்டாங்கிள் அண்ட் தாரணி வந்து ஸ்கொயர். அது பெரிமீட்டர் என்ன 12 சென்டிமீட்டர், அப்போ சைடு ஈக்குவல் டு 3. ஸோ தாரணி கேன் மேக் ஒன்லி 1 square of side 3 centimeters. நெக்ஸ்ட் தனம் வந்து ட்ரையாங்கிள் பண்ணுறா. தனம் வந்து ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னு எழுதிக்கோங்க. ஓகே, ட்ரையாங்கிள். ஸோ perimeter of the triangle P equal to 12 centimeters. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், 3 சைடு A + B + C 3 சைடு இருக்கும் ஒரு ட்ரையாங்கிள்லாம். ஓகே, A + B + C equal to 12 centimeters. ஓகே, ABC equal to 12 centimeters. அப்போது இது என்னன்னா 12 சென்டிமீட்டர்ஸ்னால் இப்போ இதை 12 வர்ற மாதிரி 3 இதுவாக பிரிக்கணும். அப்போது அது பேர் வந்து ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 இதுவாக பிரிப்பாங்க. ஸோ பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் whose sum is, இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணால் வந்து சம் வந்து 12 வரணும். whose sum is 12 and also satisfying the triangle inequality. satisfying the triangle inequalityனா மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணால் வந்து 12 வரணும். satisfying the triangle inequalityனா 3 sides ஆட் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து 12 வரணும். ஈக்குவாலிட்டி ஆர் இப்போ என்ன பிரிக்கலாம், 2 5 5ன்னு பிரிக்கலாம். 5 5 10 10 + 2 12 அண்ட் இன்னொன்று என்ன 3 4 5 7 + 5 12 அண்ட் 4 4 4 3 இதுவாக தான் பிரிக்க முடியும். ஓகே, 2 5 5 3 5 5 அண்ட் 4 4 4. ஸோ அப்போ என்னென்னா தனம் கேன் மேக் 3 triangles. தனம் கேன்
make 3 triangles of sides in a 2 cm, 5 cm, 5 cm. Next one in a 3 cm, 4 cm and 5 cm. Next 4 cm, 4 cm and 4 cm. ஸோ நீங்கள் வேணால் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணி காட்டலாம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 5 5. ஸோ 5 5 ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் புக்கில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதோ இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. 5 5 and 2 centimeters. நெக்ஸ்ட்டு 5 3 3 கொஞ்சம் சின்னதாக, 4 பெருசாக, 5 அதை விட பெருசாக. ஸோ 3 4 5 and then 4 4. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு தென்றல் வந்து ரெக்டாங்கிள் பண்ணுறா. அது 2 பாசிபிள் வேஸ். தாரணி ஸ்கொயர், இது ஒரு வேஸ் தான். தனம் வந்து 3 வேஸில் வந்து ட்ரையாங்கிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன் ஹவு மெனி வேஸ் தே கேன் மேக் த ரெஸ்பெக்டிவ் ஷேப்ஸ்னால் ரெக்டாங்கிள் 2 way, ஸ்கொயர் 1 way and தனம் இஸ் triangle is 3 ways. Okay, thank you. For more videos kindly subscribe our channel. Next example 8. Example 8, find the cost of fencing a square plot of side 12 meter at the rate of rupees 15 per meter. இப்போது ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் 12 meters கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்கொயர், எல்லாமே ஸ்கொயர்னால் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இது 12 meters, இது 12 meters, சைட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே 12 meters. ஸோ இப்போ வந்து இது கொடுத்துட்டு ஒரு மீட்டர் வந்து rupees 15, 1 meter வந்து rupees 15. ஸோ டோட்டல் மீட்டர்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஒரு ஃபென்சிங் வேலி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலி அது வந்து எல்லாமே வந்து எல்லா சைடுமே வந்து 12 meters ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். இது வந்து ஒரு மீட்டருக்கு rupees 15 சார்ஜ். அப்போது டோட்டல் மீட்டர்ஸ்க்கு எவ்வளோ, டோட்டல் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுனா பெரிமீட்டர். இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ மீட்டர்ஸ்ன்னு தெரியும். அப்போ என்ன, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 4s. அப்போ தான் என்ன ஆகும்னா 4 × 12, 12 4s are 48 meters. இப்போ நம்மளுக்கு இது டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு, 48 meters. அப்போ ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, rupees 15. அப்போ 48 metersக்கு எவ்வளோ, மீட்டர்ஸ்க்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 48 × 15 divided by 1. ஸோ 48 × 15 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 48 15, 5 8s are 40, balance 4, 5 4s are 20, 24, 1 4s are 4, 1 4s are 4. Okay, equal to, sorry, 1 8s are 48, 1 8s are 8 and 1 4s are 4. 0 2 6 7 equal to 720 rupees. Okay, 720 rupees. ஓகேவா? ஒரு மீட்டருக்கு ஃபென்சிங் அந்த வேலி போடுறதுக்கு rupees 15 சார்ஜ் ஆகும். அப்போது ஒரு ஸ்கொயர் பிளாட்டுக்கு வந்து நம்ம வேலி போடணும். ஒரு சைடு மட்டும் 12 metersன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா தான் 4 சைடு எவ்வளோ ஏரியான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 4s, அப்போ 4 × 12னா 48 meters. அப்போ இது 4 பக்கமும் சேர்ந்து 48 meters இருக்குது. நீங்கள் இப்படியே ஆட் பண்ணி பாருங்கள், 12 12 12 12ன்னு. ஸோ 48. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 48 இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு மீட்டருக்கு 15 ரூபான்னா 48 metersக்கு எவ்வளோன்னா 720 rupees. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.